Hello viewers, welcome to JERISH world. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹார்ட் இன் ஷேப்ல ரொம்ப கியூட்டான ஒரு gift box எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் பேப்பர் எடுத்து அதில் வந்து ஹார்ட் இன் ஷேப்ல நம்ம டிரா பண்ண போறோம். டிரா பண்ணிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நான் எப்படி டிரா பண்ணேன்னு. இது வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா வரும் ஹார்ட் ஷேப். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி டிரா பண்றேன். பாருங்க நம்மளோட ஹார்ட் ஷேப் ஈவனா கரெக்ட் ஷேப்ல வந்திருக்கு. இப்போ இந்த ஷேப்பை வச்சு நம்ம வச்சிருந்த அந்த சார்ட்ல கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இதே மாதிரி ரெண்டு கலர் சார்ட் எடுத்திருக்கேன், சேம் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா. ரெண்டுலயுமே ஹார்ட் ஷேப் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்போ பாருங்க நம்ம வந்து 2 பீஸ் ஆஃப் ஹார்ட் வந்து சார்ட்ல கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த ஹார்ட் ஷேப் பாக்ஸ்க்கு இந்த சைடில் உள்ள வால் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு அந்த ஸ்கேல் லென்த்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இது மட்டும் பத்தாது, இன்னும் தேவைப்படும். அதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு டர்ன் பண்ணிட்டு சின்னதாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஃபுல் லென்த்துக்கும் இதே மாதிரி கட் பண்ணிட்டு லைட்டாக அதை வந்து பெண்ட் பண்ணி விடுங்க. பெண்ட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் இல்லைனா ஏதாவது க்ளூ வச்சு இந்த கீழே உள்ள போர்ஷனை மட்டும் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள். பாருங்க நம்ம பாக்ஸோட லோயர் பார்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது மேலே இருக்கிற கேப் வந்து ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பாக்ஸோட கீழே உள்ள போர்ஷன் ரெடி பண்ண அதே ஸ்டெப் தான் மேலே உள்ள போர்ஷனுக்கும். பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா கீழே உள்ள போர்ஷன் அதோட வால் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இந்த வால் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தால் போதும். அதுக்கேற்ற மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க.
பாருங்க நம்மளோட பாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம டபுள் கலர் கொடுத்துருக்கனால கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர் இருக்குது. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம ஏதாவது கிஃப்ட் ஐட்டம்ஸோ சாக்லேட்ஸ் ஃப்ளார்ஸ் அந்த மாதிரி வச்சு நம்ம கிஃப்ட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக மேலே மட்டும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வச்சுருக்க பீட்ஸ் மட்டும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நம்மளோட ஹார்ட் அண்ட் ஷேப் பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்பெஷல் ஒனுக்கு வந்து நீங்கள் உள்ள கிஃப்ட் வச்சு நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வேலண்டைன்ஸ் டே வருது. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.